ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் டென்ஸ் பத்தி. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதுல அப்படின்னா நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. இது தெரிஞ்சாதான் நம்ம ஒரு 50% ஹிந்தியை பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த நிகழ்காலத்துல 3 டாபிக்கா சப் டாபிக்கா பிரியும். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இது மாதிரி 9 டாபிக் இருக்கு. இந்த 9 டாபிக்கையும் ஒரு டாபிக்கா எடுத்துட்டு ஒரு வீடியோவா நான் போட போறேன். நீங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். என்னடா இது டென்ஸ் 3 இருக்குது, அது கீழே 3 இருக்குது, எப்படா கத்துக்க போறோம் அப்படின்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஸ்கூல் லைஃப்ல பார்த்த மாதிரி எல்லாம் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கத்துக் கொடுக்குறேன். கஷ்டப்பட்டாதான் ஒரு விஷயம் நம்மளால அடைய முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நீங்க கஷ்டமே படாம ஒரு விஷயம் கத்துக்க போறீங்க. அதுதான் ஹிந்தி பேசுறது. அதுக்கு நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களை ஹிந்தி பேச வைப்பேன் நான். சரிங்களா? இப்போ இந்த ஒரு சப் டாபிக்லயும் 3 வகையா பிரிவுங்க. இதுல நம்மளுக்கு 3 சப் டாபிக் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ நிகழ்காலம்னா 3 சப் டாபிக், கடந்த காலம்னா 3 சப் டாபிக், எதிர்காலம்னா 3 சப் டாபிக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது என்னென்னு சொல்லிட்டு இங்க எழுதியிருந்தேன். அந்த ஒரு சப் டாபிக்கும் இது இப்போ இந்த 3 சப் டாபிக்னு வச்சுக்கோங்க. இந்த 3க்கு கீழே 3ஆ பிரியும். இப்போ இது 1ன்னு வச்சுங்க, இது சிம்பிள் ப்ரெசன்ட்னு வச்சுக்கோங்க. இது கீழே 3ஆ பிரியும். அது என்னன்னா ஐ, யூ, அதர்ஸ். இது 3 ஃபார்முலாஸா வருங்க. அது இதுக்கு ஒரு ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஃபார்முலான்னு வரும். இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ எதுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன்னா, நான் எதை பத்தி போட போறேன், அதை எப்படிலாம் போட போறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பத்தி தான். உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா ஓகே, அடுத்தடுத்து இது பண்ணுவாங்க, அடுத்தடுத்து இது சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நோட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இதுக்கு கீழே 3 சப் டாபிக் இருக்கு. அந்த ஒரு சப் டாபிக்கும் 3 பிரிவா பிரியும். இது பிரியறது இல்லை, நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்லியிருக்கேன். அதுல நான், நீ, மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவா பிரியும். அந்த 3த்துக்கு கீழே ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு சென்டென்ஸ் சொல்லி உங்களுக்கு எப்படி ஈஸியா புரிய வைக்கிறேன்னு பாருங்க. உங்களை அந்த வீடியோல சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸி.